ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel. நம்ம யூனிட் 1ல ஆல்ரெடி இதே மாதிரி சிமிலரா ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். அது வந்து கெபாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel. ஸோ நீங்க ஆல்ரெடி அந்த கொஸ்டின் படிச்சிருந்தாலும் நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஆல்ரெடி அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா எக்ஸாக்டா அதுல இருக்கிறது தான் இங்கேயே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். கெபாசிட்டர் பதிலா ரெசிஸ்டர் போட போறோம். சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். சீரிஸ் கனெக்ஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம 3 ரெசிஸ்டர் எடுத்துக்க போறோம். R1, R2, R3ன்னு 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம். இங்க வேரியஸ் கலர்ல நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் என்னன்னா ஒரு ரெசிஸ்டரோட ஈச் எண்ட்ஸ். இந்த கிரீன் கலர் வந்து R1 ஓட எண்ட்ஸ், ரெட் கலர் R2 ஓடது, ப்ளூ கலர் R3 ஓடது. இந்த R1, R2, R3 எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இந்த ஈச் ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம R1, R2, R3ன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். R1 ஓட எண்டும் R2 ஓட எண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க R2 ஓட எண்டும் R3 ஓட எண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி எண்ட் டு எண்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி அந்த கொஸ்டின்ல பார்த்திருப்போம். எண்ட் டு எண்ட் அப்படின்னா அது சீரிஸ் கனெக்ஷன். இப்போ இதை வந்து ரீட்ரா பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்க பாருங்க R1 ஓட எண்டும் R2 ஓட எண்டும் R2 ஓட எண்டும் R3 ஓட எண்டும். நம்ம எந்த எண்டு கூட வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டு தான் கனெக்ட் பண்ணணும், அதாவது இதோட ஸ்டார்ட் இதோட எண்டு தான் கனெக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அன்லெஸ் ஆர் அன்டில் ஏதாவது ஒரு எண்ட் நம்ம கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா போதும், அது நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துரும். அவ்வளவுதாங்க. இப்ப சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ஒரு பேட்டரி போட்டுருவோம். பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ நடக்குமா? கரண்ட் இப்போ ஐங்கிற கரண்ட் இங்க இருந்து ஒரிஜினேட் ஆகி இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. R1க்கு வரும்போது என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் டிராப் நடக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிராப்பை நம்ம V1, V2, V3ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதாங்க. கம்ப்ளீட்டடான சீரிஸ் சர்க்யூட் டயக்ராம் முடிஞ்சு. அடுத்து பேரலலுக்கானது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சர்க்யூட் டயக்ராம் ஏன் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், நீங்களே ஈஸியா ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ சர்க்யூட் தான் ரொம்ப முக்கியம் இதுல. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வேலை புரியல அப்படின்னாலும் ரீப்ளே பண்ணி பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரி பேரலலுக்கு நம்ம 3 ரெசிஸ்டர் எடுத்துப்போம். R1, R2, R3 இதே ரெசிஸ்டர் வச்சுப்போம். R1 கிரீன் கலர் லைன், R2க்கு ரெட் கலர் லைன், R3க்கு ப்ளூ கலர் லைன். இப்ப எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா 3 எண்ட் எடுத்துட்டு போய் டைரக்டா பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போறோம். நல்லா பாருங்க, இதுல எண்ட் டு எண்ட் இந்த எண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இதுல என்ன ஆகுது? 2 எண்டும் டைரக்டா பேட்டரி கூட கனெக்ட் ஆகுது. இதோட 2 எண்டும் பேட்டரி கூட. சோ 3 ரெசிஸ்டரோட ஈச் எண்ட்ஸுமே பேட்டரி கூட போய் கனெக்ட் ஆகுது. நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க டபுள் எல் இருக்கா, சோ டபுள் எண்ட்ஸுமே பேட்டரி கூட கனெக்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வோல்டேஜ் டிஃபர் ஆச்சா, கரண்ட் சேமா இருக்கும், கரண்ட் ஃப்ளோ சேமா இருக்கும், வோல்டேஜ் டிராப் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பேட்டரி விங்கிறது கூட தான் 2 எண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு. சோ வி வந்து சேமாவே தான் இருக்கும், கரண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஏன் அப்படி? ஏன்னா 2 எண்டுமே டைரக்டா பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ பேட்டரியில இருந்து என்ன வோல்டேஜ் வருதோ அதுதான் எல்லா ரெசிஸ்டருக்கும் இருக்க போகுது. ஏன்னா அது டைரக்டா வி கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்ப கரண்ட் I தான் டிஃபர் ஆகுது. அது I1, I2, I3ன்னு அப்படி நோட் பண்ணிக்கிறோம். இப்போ சீரிஸ்க்கு எப்படி ஈக்குவேஷன் டிரைவ் பண்றதுன்னு பாத்துரும். இதுதான் நம்ம சர்க்யூட்டா இருந்துச்சா. இப்ப நம்ம ஈக்குவேஷன் சொல்லி என்ன டிரைவ் பண்ண போறோம், எதுக்கு டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப R1, R2, R3 நமக்கு 3 ரெசிஸ்டர் இருக்கு. அப்ப இந்த 3 ரெசிஸ்டரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை இந்த சர்க்யூட்ல கொடுக்க போகுது. அத வந்து எந்த ஒரே ஒரு ரெசிஸ்டரால நம்மளால கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சிம்பிளா இவ்வளவுதாங்க. இந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலா எந்த ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரை நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த 3ம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ இந்த ஒரே ரெசிஸ்டரால நம்மளால ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். இதான் நம்ம பார்க்க போறோம். சோ இத வந்து நம்ம இப்படி மாத்தணும். R1, R2, R3க்கு பதிலா என்ன RS போட போறோம். RSங்கிறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் சர்க்யூட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? V is equal to V1 plus V2 plus V3 தெரியுமா? ஏன்னா இந்த ஹோல் வோல்டேஜ் தான் இந்த இடத்துல அக்ராஸ்ல டிராப் ஆகுது. அப்ப நம்ம ஓம்ஸ்ல இருந்து V is equal to IR தெரியுமா? எல்லாத்துக்கும் எல்லா Vக்கு பதிலாவும் நம்ம IRன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த இடத்துல Vக்கு பதிலா I into RS இந்த சீரிஸ் ரெசிஸ்டர். அடுத்து V1 ஓட ரெசிஸ்டர் இது V1 இங்க இருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் R1. அதுல வர்ற கரண்ட் I. சோ இந்த V1க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? I into R1. அதே மாதிரி V2க்கு பதிலா I into R2, V3க்கு பதிலா I into R3. இந்த மூணுலயுமே I காமனா இருக்கா? இதை நம்ம வெளியில எடுத்து எழுதணும் அப்படின்னா IRS is equal to I into R1 plus R2 plus R3. இங்க I கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு மீதி இருக்கிறது RS is equal to R1 plus R2 plus R3. அவ்வளவுதாங்க. சிம்பிளா முடிஞ்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலா நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரை மாத்தணும் அப்படின்னா டைரக்டா இதோட 3ஐயும் ஆட் பண்ணி எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சம்மரி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நம்பரிங்ஸ் போட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு. இப்போதைக்கு இந்த கான்செப்ட் ஈக்குவேஷன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து பேரலலுக்கான ஈக்குவேஷன் நம்ம எப்படி டிரைவ் பண்றோம்னு பார்த்துருவோம். இதுதான் வந்து நம்ம பேரலலுக்கான சர்க்யூட்டா, இத வந்து சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் உள்ள சர்க்யூட்டா நம்ம மாத்த போறோம். அதாவது இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 3ம் சேர்ந்து நமக்கு இந்த சர்க்யூட்ல ஒரு எஃபெக்ட் குடுக்குமா, அந்த எஃபெக்ட்ட எந்த ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸால மாத்துனா சேம் எஃபெக்ட் நமக்கு இங்க கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இந்த 3க்கு பதிலா நம்ம ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்றோம்ல, கண்டுபிடிக்க போறோம்ல, அத வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அததான் எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம டயகிராம்ல இருந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? I is equal to I1 plus I2 plus I3. நமக்கு ஓம்ஸ்ல இருந்து I is equal to V by R ன்னு தெரியுமா? ஏன்னா V is equal to IR ரீஅரேஞ்ச் பண்ணா I is equal to V by R ன்னு கிடைக்குது. அப்ப இந்த ஐக்கு பதிலா இந்த ஐ எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். இங்க இருந்து எடுத்திருக்கோம் ஐ. அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி. வி வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா பேரலல் கனெக்ஷன் வி சேம் தான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம மாத்தி எழுத போறோம். வி பை ஆர்பி ஐ ஒன்னுங்கிற கரண்ட்டுக்கு ஆர் ஒன்னுங்கிற ரெசிஸ்டன்ஸ். அதனால வி பை ஆர் ஒன், ஐ டூக்கு ஆர் டூ, வி பை ஆர் டூ, ஐ த்ரீக்கு ஆர் த்ரீ, வி பை ஆர் த்ரீ. இப்ப நியூமரேட்டர்ல இருக்க வி எல்லாத்தையும் காமனா எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு பேரலலுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அது வந்து 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அவ்வளவுதாங்க. நீங்க யோசிக்கலாம், இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணா Rp is equal to R1 plus R2 plus R3 ன்னு கிடைச்சிருமே, சீரிஸ்க்கும் இதே மாதிரி தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அது என்னன்னு சொல்லி நான் சம்மரியில டீடைல்டா நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொரு வாட்டி நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். சீரிஸ்க்கான சர்க்யூட் பில்ட் பண்றதுக்கு நம்ம ரெசிஸ்டர்ஸை எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ண போறோம். பேரலல் சர்க்யூட் பில்ட் பண்றதுக்கு ரெண்டு எண்டையுமே பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போறோம். இப்போ ரெண்டு எண்டுமே பேட்டரி கூட கனெக்ட் ஆனதுனால வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும், கரண்ட் டிஃபர் ஆகும். இங்க வந்து கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃபர் ஆகும். சோ அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதினா V is equal to V1 plus V2 plus V3. இங்க வோல்டேஜ் டிஃபர் ஆகறனால V வச்சு ஈக்குவேஷன் வரும். இங்க கரண்ட் டிஃபர் ஆகறனால கரண்ட் வச்சு ஈக்குவேஷன் வரும். I1 plus I2 plus I3. இப்போ ஓம்ஸ் லா மூலமா அதோட V கான ஈக்குவலன்ட்டையும் I கான ஈக்குவலன்ட் எழுதிக்கலாம். V கான ஈக்குவலன்ட் என்னது? IR. I கான ஈக்குவலன்ட் V by R. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா IRS is equal to IR1 plus IR2 plus IR3. அதே மாதிரி இங்க V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. இப்போ காமனா இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்ணிட்டோம் ரெண்டு சைட்லயும் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். RS is equal to R1 plus R2 plus R3. 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அவ்வளவுதான் சிம்பிளா. இப்போ வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். கிளியரா என்ன டிஃபரன்ஸ் வருது நமக்கு தெரியும். இப்போ வந்து இதை 10 ohms, இது 15 ohms, இது 20 ohmsன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். R1 ஓட வேல்யூ, R2 ஓட வேல்யூ, R3 ஓட வேல்யூ. இப்போ நமக்கு டோட்டல் இந்த மூணுக்கு பதிலா என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும், என்ன வேல்யூவோட ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ RS is equal to R1 plus R2 plus R3. அப்போ R1க்கு 10, 15, 20 மூணையும் ஆட் பண்ணா நமக்கு 45. அப்போனா நம்ம இந்த மூணு ரெசிஸ்டருக்கு பதிலா ஒரு 45 ஓம் இருக்க ரெசிஸ்டரை இந்த சர்க்யூட்ல வச்சாலே போதும், நமக்கு சேம் எஃபெக்ட் ரிப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது. இப்போ அதே மாதிரி பேரலலுக்கு சேம் வேல்யூஸ் எடுத்துப்போம். 10, 15, 20. இப்போ அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதுனா 1 by RP is equal to 1 by 10, 1 by 15, 1 by 20 வரும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா சிங்கிள் டேர்ம் தான் இருக்கு. ஆனா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம 3 டேர்ம் இருக்கு. இந்த மூணையும் வந்து நம்ம சிங்கிள் டேர்ம் ஒரே டேர்மா மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ நீங்க டைரக்டா RP is equal to 10 plus 15 plus 20ன்னு எழுதக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடும் சிங்கிள் டேர்மா மாறினதுக்கு அப்புறம் தான் எழுதணும். அப்படி சிங்கிள் டேர்மா மாத்தணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம்னா நமக்கு 10, 15, 20க்கு 60 தான் எல்சிஎம். ஸோ டினாமினேட்டர் எல்லாத்தையும் 60 மாத்திப்போம். இந்த 10 60 மாறணும்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ண நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல, இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா 15 into 4 தான் 60, 20 into 3 வந்து 60. ஸோ அதனால 643 நமக்கு நியூமரேட்டர் வருது. இப்போ பேஸ் சேமா இருக்கா? அப்போ மூணு ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 6 plus 4 10, 10 plus 3 13. அப்போ 1 by RP is equal to 13 by 60. இப்போ இது வந்து சிங்கிள் டேர்மா மாறிடுச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சிங்கிள் டேர்ம், ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே டேர்மா மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ RP is equal to 60 by 13 அப்படின்னு கிடைச்சது. 60 by 13 ஓட வேல்யூ 4.615. இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மூணு ரெசிஸ்டர்ஸ்க்கு பதிலா 4.615 ஓம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டரை இந்த சர்க்யூட்ல வச்சாலே போதும், நமக்கு இந்த மூணு கொடுக்கக்கூடிய அதே எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஆனா இதுல பாருங்க 45 ஓம்ஸ், இதுல பாருங்க 4.61 தான் வருது. சோ இதுதான் சீரிஸ்க்கும் பேரலலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அவ்வளவுதாங்க இந்த கொஸ்டின். சிம்பிளா என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதே மாதிரி நான் கரெக்டா தான் சொல்லி தரேன், தெளிவா தான் சொல்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை புரியல, ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஃபர்தரா அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். அதை மாத்திக்கவும் ட்ரை பண்றேன்.
இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோஸ், வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோஸையும் மேக் பண்ண ட்ரை பண்றேன். இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.